ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே தங்கமே. நான் சொல்வது அனைத்துமே இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். நீ துவண்டு போய் இருக்கின்றாய். இச்சமயத்தில் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. தொடர் தோல்விகளால் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது. நான் எதை ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைப்பதே இல்லை என்று இந்த வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பான குழந்தையே, நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி எதுவும் பெரியது இல்லை. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ அல்லது தோல்வியோ அதை உன்னுள் இருந்து தூரமாக்கிவிடும். வெற்றி என்பது ஏது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்வி வரும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும். தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி. இதை மட்டும் புரிந்து கொள் தங்கமே. உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன். உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன். நேரத்தில் குடிக்கும் கண்ணாடியை பார். வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில் நான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத பொழுது யாரையும் வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு வினாடியும் உன்னை நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன்னுள் ஏற்றிவிட்டேன். இனி நீ தொட்டது எல்லாம் துலங்கும். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். நீ ஆசைப்பட்ட மனிதர்கள் அனைவரும் உன் அருகில் இருப்பார்கள். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவை யாவும் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்ன வாழ்க்கை என்று சலித்து கொண்ட நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று சந்தோஷப்பட போகின்றாய். நீ எதை தொடங்கினாலும் அது உனக்கு வெற்றியாய் வந்து உன் கைகளில் சேரப்போகின்றது. எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரமும் வந்துவிட்டது. சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் வந்து சேரப்போகின்றது. நலமுடனும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நான் மட்டுமே உனக்கு நிரந்தரம் என்பதையும் நீ முழுமையாக உணரப் போகின்றாய். உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் கரைந்து சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருகப் போகின்றது. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தராகிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.